வேற்று கிரகத்திலிருந்து வந்த மாதிரி பார்க்கணும். யாரோ ஒரு எதுக்கோ வந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பெற்றுக்கொள்ளும். சுகமா, ஆரோக்கியமா, விடுதலையா, ஆசீர்வாதமா வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. பகவான் உண்மை நம்புவே, நான் உண்மை நம்புவே, உண்மையே உண்மை நம்புவே.
சேர்ந்து முடியுமா? எல்லாரும் எழுந்திருங்க. அடுத்த ஆண்டு உம்மை உயர்த்தி யாக்கோபு படுத்திருக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு ஏணி இறங்கிச்சான். அதுல தேவ தூதர்கள் இறங்குறது இறங்குகிறது பண்றாங்க. நான் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உதவி எப்பொழுதும் உங்களுக்கு 24 மணி நேரம் கர்த்தரிடத்திலிருந்து உதவி வந்துகிட்டே இருக்கும். கர்த்தரிடத்திலிருந்து உதவி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கெல்லாம் பரலோகத்திலிருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆமே 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 ஆமே. திறக்கப்பட்ட வானம், என் மேல் திறக்கப்பட்ட வானம், எனக்கு மேல் திறக்கப்பட்ட வானம், எனக்கு மேல் திறக்கப்பட்ட வானம், அணைக்கப்பட்டிருந்த வானம் முடிந்தது. திறக்கப்பட்ட வானத்திற்கு கீழாக நான் வந்திருக்கிறேன். அதோடைய அடையாளம் தான் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கும். வானம் திறக்கப்பட்ட போது, இயேசு முன்பாக வானம் திறக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இன்னைக்கு சொல்ற பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கிட்டு இருக்கிறாருன்னா அர்த்தம்னா வானம் உங்க மேல திறந்திருக்குதுன்னு அர்த்தம். ரிசீவ் பண்ணுங்க, நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. வானம் திறக்கப்பட்டிருக்கு. வானத்திற்கு ஒரு சத்தம் உண்டானது. இவன் என் நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், இவரிலிருந்து பிரியமா, இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்குது. மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் விரக்தியோடு சோர்வோடு இந்த உலகத்துல யாருமே இல்லை, என்னை தூக்கி விட யாருமே இல்லை. நான் நம்புற ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். வானம் உனக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். என்ன தெரியுமா? பொக்கிஷ சாலை, அவருடைய பொக்கிஷ சாலை உனக்கு திறக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், இனி குறைவோடு நீ இருக்க போறதில்லை, வறுமையோடு இருக்க போறதில்லை, தரித்திரத்தோடு இருக்க போறதில்லை, கடனோடு இருக்க போறதில்லை.
நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணு. லாபா 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 லாபா. நம்முடைய பொக்கிஷ சாலை உனக்காக திறந்திருக்கிறார். வானமாகிய பொக்கிஷ சாலை அவர் திறந்திருக்கிறார். நல்ல கடையை தட்டி லாபா 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 லாபா. ஒரு முறை மட்டும் சொல்லுங்க. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே. ஆமாண்டவர், இந்த உலகத்தில் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லாது, நான் நம்பத்தக்கவர்கள் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, உம்மையே நம்புகிறேன். சொல்லுகிறேன், உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். பிதாவே, ஸ்தோத்திரம். எங்க மேல் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக, பொக்கிஷ சாலை திறக்கப்பட்டிருக்கிறதற்காக, எப்பொழுதும் தேவ தூதருடைய சேனை, தேவ தூதருடைய உத்தாசை எங்களுக்கு நேராக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் வந்து கொண்டே இருக்கிறதற்காக நன்றி. இதோ உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்டதற்காக நன்றி. இவர் என் நேசகுமார், இவள் என் நேசகுமாருக்கு உடைய சத்தத்தை கேட்டதற்காக நன்றி. உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.